இப்போல்லாம் உலகத்தில் ரொம்ப ஈஸியாக போச்சு பார்த்தீங்கன்னா, இது பாவம் அப்படின்னு சொன்னால் வேறு வேலையே இல்லை உங்களுக்கு, இதெல்லாம் பாவம். எதுதான் பாவம்? நம்ம அப்போ எதை தான் செய்யணும்? அப்படிலாம் 100க்கு 100 இந்த பைபிள் படிலாம் என்னால் நடக்க முடியாது இப்படி நிறைய பேர் சொல்கிறாங்க தெரியுமா? நடக்க முடியாது தான். ஆனால் நடப்பதற்கு தேவனிடத்தில் பலன் கிருபை கேட்கணும். ஒருவேளை என்னால் நடக்க முடியல அப்படின்னா, ஆண்டவரே இந்த பாதையில் இந்த வசனத்தின்படி என்னை நடத்தும். என்னால் நடக்க முடியல, நான் பொறுமையாக இருக்கணும்னா என்னால் பொறுமையாக இருக்க முடியல, நான் பொய் சொல்லக்கூடாதுன்னா என்னால் பொய் சொல்லாமல் இருக்க முடியல, ஆண்டவரே எனக்கு பலன் தாரும். யாரெல்லாம் அப்படி மனஸ்தாபப்பட்டு இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நோக்கி கேட்கிறோமோ அவர்களுக்கெல்லாம் அந்த சூழ்நிலைகளை தேவன் மாற்றி கொடுப்பார். இன்னைக்கு அப்படி இல்லை. ரொம்ப உத்தமமாலாம் வாழ முடியாது, பைபிள் சொல்றபடிலாம் நம்ம வாழ முடியாது, வேத வசனத்தின்படிலாம் வாழ முடியாது. ஆனால் வேத வசனம் என்ன சொல்லு தெரியுமா? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அறிக்கை செய்கிறோம், ஐயா நான் இந்த தப்பை செஞ்சுட்டேன், இது தப்பு அப்படின்னு சொல்லி அறிக்கை பண்ணிடுவோம் ஆண்டவருக்கு முன்பாக. ஆண்டவரே நான் தெரியாம செஞ்சுட்டேன் அப்படின்னு அறிக்கை பண்ணிடுவோம். ஆனால் திரும்ப அந்த தப்பை செய்கிறோமா செய்யலையாங்கிறது தேவனுக்கு பயப்படும் பயத்தில் தான் புரியும். ஒரு மனுஷன் தேவனுக்கு பயப்படுவான்னா திரும்ப அந்த தப்பை செய்ய முடியாது, செய்ய விட மாட்டார் ஆண்டவர், செய்ய அனுமதி கொடுக்கவும் மாட்டார். அவர் பலன் தருவார். அந்த தப்பை செய்யாத அளவுக்கு நம்மை வழி நடத்துகிற ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம்.